ரஜினி பவள விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அவருக்கு 3 அடி உயரத்தில் சிலை அமைத்து வழிபட்டு வரக்கூடிய அவருடைய தீவிர ரசிகர் ரஜினி சிலைக்கு கிரீடம் அணிவித்து கேக் வெட்டி ரஜினி பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாடியிருக்கிறார். முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் முனீஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். முனீஸ்வரன், மேலும் விவரம். வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வசித்து வரும் துணை ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கார்த்திக். இவர் திருமண தகவல் மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் சிறுவயது முதலே ரஜினியின் தீவிர ரசிகராவார். ரஜினிகாந்தின் முதல் படமான அபூர்வ ராகங்களில் இருந்து தற்போது புதிதாக வெளியான படத்தின் போஸ்டர் வரை கார்த்தி தனது வீட்டில் ரஜினிக்கு என்ற ஒரு கோவில் போன்ற அமைப்பை தயார் செய்து அதில் ரஜினியின் பல்வேறு புகைப்படங்கள் வைத்து வழிபட்டு வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ரஜினி 73வது பிறந்த நாள் முதல் 3 அடி உயரம் 250 கிலோ கருங்கல்லில் சிலையை மூலவராகவும் மற்றும் 300 கிலோ கருங்கல் சிலை உற்சவராகவும் அமைத்து கடந்த 2 ஆண்டுகளாக ரஜினி சிலைக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்து வருகிறார். இந்த நிலையில் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரஜினி சிலையை குலதெய்வமாக வழிபடும் கார்த்தி நாளை ரஜினி 75வது பவள விழா பிறந்த நாளை முன்னிட்டு 1.5 அடி உயரம் 3 கிலோ கேக் வெட்டியும் உற்சவர் ரஜினி சிலைக்கு நாக கிரீடம் சாத்தியும் மேலும் மூலவர் மற்றும் உற்சவர் ரஜினி சிலைக்கு உத்தரகோசமங்கையில் இருந்து வாங்கப்பட்ட காசு மாலையை சாத்தியும் வழிபாடு நடத்தினார். இது மட்டும் அல்லாது ரஜினியின் 75வது பிறந்த நாள் என்பதால் சுமார் 7500 படங்கள் அறை முழுவதும் ஒட்டியும் ரஜினிக்கு 75 மொழிகளில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் இதோடு பழைய ரஜினி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோக்கள் வைத்தும் 75 என்று அவரது வயது தெரியும் வண்ணம் மேலும் ப்ளூ அண்ட் கிளிட்டரின் மூலம் ரஜினி படம் வரைந்தும் ரஜினியின் பிறந்த நாளை வழிபாட்டுடன் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து அவரது சிலைக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 6 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து இதனைத் தொடர்ந்து ரஜினியின் சிலைக்கு தீபாராதனை காட்டப்பட்டு குடும்பத்தினரோடு ரஜினியை தெய்வமாக வழிபட்டனர். இதனால் ரஜினி ரசிகர் கார்த்தி மற்றும் அவரது குடும்பத்தாரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.